வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொன்முடியின் தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகல் வெளியானது. குற்றவாளி என்ற உத்தரவும் நிறுத்தி வைக்கப்பட்டதால் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகிறார் பொன்முடி. தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தார் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். திட்டங்களை தமிழ்நாடு அரசு தடுப்பதாக பிரதமர் பொய் சொல்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அந்த புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது மோடி புழுகு. அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் நாம தடுக்கிறதுக்கு? எந்த திட்டத்துக்கு நாம தடையா இருந்தோம்னு சொல்லுவாரா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி. மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு ஒதுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் வாக்குறுதி. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என இன்று மாலை அறிவிக்கப்பட வாய்ப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்தகை தகவல். இன்று மாலையோ நாளை காலையோ நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். இதில் எந்த வித இழுபறியும் கிடையாது. ஒரு சுமூகமாக எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எது நடந்ததோ அதுவும் நல்லா நடந்தது. இப்போ நடக்க போகிறது நல்லா நடக்க போகுது. பாஜக பாமக கூட்டணி இன்று இறுதி செய்யப்பட வாய்ப்பு. அன்புமணியை மத்திய இணையமைச்சர் வி.கே. சிங் உள்ளிட்டோர் சந்தித்து பேசியதாக தகவல். பணநாயகம் மேலோங்கிய அரசியலில் இலக்கை அடைய முடியவில்லை என்று பாஜகவுடன் இணைத்தது குறித்து சரத்குமார் விளக்கம். மனைவியிடம் கருத்து கேட்காமல் யாரிடம் கேட்பது என்றும் விடா. அதாவது இரவு இவர் தூக்கம் வரலையா, எந்திரிச்சு மனைவி கிட்ட கருத்து கேட்டான்னு கேட்பாங்க. மனைவி கிட்ட கேட்க வேறு யார்கிட்ட கேட்பாங்க? அதில் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு கருத்தா? இதெல்லாம் அந்த கருத்துக்கெல்லாம் நான் செவிசாய்க்கும் என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். அதிமுகவுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்று நடிகர் மன்சூர் அலிகான் விளக்கம். தொடர்ந்து பேச்சு நடைபெறுவதால் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பு என்றும் அறிக்கை. ஜாபர் ஷாதிக்கின் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு ஆவணங்களை கேட்டது டெல்லி என்ஐஏ. தீவிரவாத அமைப்புகளுக்கு பணம் வழங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை தீவிரம். சென்னையில் குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டதாக 9 நாட்களில் 114 பேர் கைது. 604 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல் ஆணையர் விளக்கம். மக்களவைத் தேர்தலை ஒட்டி நியூஸ் 18 குழுமம் நடத்திய மெகா கருத்து கணிப்பு. 1 லட்சம் பேர் பங்கேற்ற நிலையில் மாலை 6 மணி முதல் முடிவுகள் வெளியாகின்றன. சொத்து வரி செலுத்துவதிலிருந்து அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் விலக்களித்தது தமிழ்நாடு அரசு. ஏற்கனவே செலுத்திய தொகை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசமும் நீட்டிப்பு. சிவகங்கை, நாமக்கல், திருவண்ணாமலையில் குஷ்புவின் உருவப்படத்தை எரித்து திமுகவினர் போராட்டம். மகளிர் உரிமை தொகை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததற்கு கண்டனம். 22,030 தேர்தல் பத்திரங்களை பணமாக மாற்றிக்கொண்ட அரசியல் கட்சிகள். உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தகவல். சென்னை போரூரில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் சிவகார்த்திகேயன். ரசிகர்கள் எப்போதும் என்னுடன் இருப்பீர்கள் என்றும் நிகழ்ச்சி. சங்கரன்கோவில் வேன் ஓட்டுநர் முருகனின் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவிப்பு. உதகையில் வீடு கட்டும் பணியின் போது மண் சரிவில் சிக்கிய வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. நிலத்தின் உரிமையாளர் மற்றும் மேற்பார்வையாளர் கைது. வங்கிக் கணக்கு முடக்கத்தை ரத்து செய்ய கோரிய காங்கிரஸ் கட்சியின் மனு தள்ளுபடி. வருமான வரித்துறையின் நடவடிக்கையில் தலையிட முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு.
நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது ஹரியானா அரசு. சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் பெரும்பான்மையை நிரூபித்தார் முதலமைச்சர் நயாப் சிங். பிரிட்டனில் காலிஸ்தான் அமைப்பின் 300 வங்கிக் கணக்குகள் முடக்கம். 5000க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை கண்காணித்து வருவதாக பிரிட்டன் அரசு தகவல். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக SBI பகிர்ந்துள்ள விவரங்களை விரைவில் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். நந்தா, தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மையை எப்பொழுதும் தேர்தல் ஆணையமானது முதன்மையாக நம்பி வருகிறது எனவும் வெளிப்படைத்தன்மைக்கு ஆதரவாக உள்ளது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் இந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் தேர்தல் பத்திரம் குறித்த தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு மிக தெளிவாகவே உள்ளதா எனவும் SBI பகிர்ந்துள்ள விவரங்களை சரியான நேரத்தில் தேர்தல் ஆணையமானது வெளியிடும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இறுதிக்கட்ட தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வுகளை முடிவெடுத்த பின்னர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரத்தை கூறியிருக்கிறார். கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாடு, ஒடிஷா, மேற்கு வங்கம், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நேரடியாகவே சென்று ஆய்வுகளை தேர்தல் ஆணையர்கள் நடத்தி வந்தது குறிப்பிட்டது. அதற்கான இறுதி ஆய்வாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அவர்கள் நேற்று சென்று 2 நாட்களாக ஆய்வில் நடத்தியது குறிப்பிட்டது. அதன் பின்னர் தற்பொழுது அந்த ஆய்வுகளானது அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்துள்ள நிலையில் அங்கு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த ஒரு கருத்தை அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து தரவுகளும் தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் பதிவேற்றப்படும். அதற்கு எந்த ஒரு தாமதமும் ஆகாது என்ற ஒரு கருத்தை அவர் தற்பொழுது மேலும் விளக்கம் அளித்துள்ளார். நந்தா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. தமிழகத்தில் மத்திய அரசின் எந்த திட்டத்தை தடுத்தோம் என்பதை பிரதமர் மோடி தெரிவிக்க தயாரா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவின் உயிர் மூச்சு என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மோடியின் உத்தரவாதம்னு பக்கமா விளம்பரம், டிவியில விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, நீங்க கொடுத்த பழைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கு 15 லட்சம் ரூபாயோட இன்றைய கதி என்ன? நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் பொள்ளாச்சியில் நடந்த அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பிய கேள்விதான் இது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களில் 1274 கோடி ரூபாய் மதிப்பிலான 35 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதேபோன்று முடிவுற்ற 273 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் 52,325 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், மேற்கு மண்டலத்திற்கு அதிமுக ஆட்சியில் எந்த நன்மையும் செய்யவில்லை என்று குறை கூறினார். மேற்கு மண்டலத்தை தங்களோட கோட்டைன்னு சொல்லிக்கிட்டாங்களே, வாக்களிச்ச மக்களுக்கு அதிமுக ஆட்சி ஏதாவது நன்மை செஞ்சுதான்? இத்தனைக்கு மேற்கு மண்டலத்தை சார்ந்த அமைச்சர்கள் அதிமுக ஆட்சியில அதிகாரத்தில் இருந்தாங்க. அவங்க இந்த மேற்கு மண்டலத்துக்கு செஞ்சது என்ன? நாட்டு மக்களுக்கு எதையுமே செய்யாத பிரதமர் மோடியின் உத்தரவாதம் என செய்தித்தாள்களில் பக்கமாக விளம்பரம் வெளியிட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், தமிழ்நாட்டிற்கு செய்துள்ள சிறப்பு திட்டங்களை பிரதமர் மோடி பட்டியலிட தயாரா என்றும் வினவினார். என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும். பதில் சொல்லுங்க பிரதமர்னு எல்லோரும் கேட்கணும். கேட்பீங்களா? போன முறை வந்தப்ப பேசினாரு, பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது. பிரதமர் சொல்றாரு, அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா? நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது மோடி புழுகு. அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நாம தடுக்கிறதுக்கு? ஆட்சியில் இருந்த 10 வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காம தேர்தலுக்கு 10 நாள் வந்து போய் சொன்னா தமிழ்நாட்டு மக்களான நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு. பாஜக அதிமுகவின் கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமின்றி இனி எந்த தேர்தல் வந்தாலும் திமுக தான் வெல்லும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்.